கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. குடும்பங்களில் கருத்து ஒற்றுமை இல்லாதனால உண்டாகிற பிரிவினைகள் மாறுவதற்கு ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாததனால் உண்டாகிற பிரிவினைகள் மாறுவதற்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிந்து ஒரு சில தினத்திற்குள்ளே அந்த சகோதரன் குடும்ப தலைவர் தன் மனைவி பார்த்து சொன்னாராம், என்னுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தை சொன்ன அன்றிலிருந்தே வீட்டில் பெரிய பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பித்தது. பெரிய கருத்து வேறுபாடுகள் உண்டாகி அந்த குடும்பத்திலே ஒரு பிரிவினைக்கு நேராக அவர்கள் போனார்கள். இனி ஒரு குடும்பத்தில் மனைவி சொன்னார்களாம், அம்மா வீட்டு பக்கத்தில் தான் வீடு கட்டணும். புருஷன் சொன்னாராம், இல்லை நமக்கு இங்கே சொத்து இருக்குது, எங்களுடைய ஃபேமிலியை சார்ந்த இடத்துல எங்களுக்கு லேண்ட் இருக்குது, நம்ம அதிலே வீடு கட்டி கொள்ளலாம். இல்லை எங்களுடைய ஃபேமிலி இருக்கிற அந்த பகுதியில் தான் வீடு கட்டணும் அப்படின்னு அதில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி வாக்குவாதம் உண்டாகி அந்த கருத்து ஒற்றுமை வராமல் அந்த குடும்பத்திலே பிரிவினை. இனி ஒரு பிரபலமான ஒரு நல்ல படித்த ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு பெரிய குடும்பம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்களாம், ஒன்றில் சுவிட்சர்லாந்து அல்லது ஆஸ்திரேலியா அங்கே போய் நம்ம செட்டில் ஆகணும், பிள்ளைகளெல்லாம் அங்கே தான் படிக்க வைக்கணும். புருஷன் சொன்னாரா, நமக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார், நம்ம நாட்டிலே நாம் வாழலாம், இல்லை அது எனக்கு முன்னாலே உள்ள விருப்பம் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும். 2 பிள்ளைங்க, அதுக்கு புருஷன் சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டு உடனே விவகாரத்து. சில வீடுகளில் மனைவியை புருஷன் குற்றப்படுத்துவது, புருஷனை மனைவி குற்றப்படுத்துவது, இப்படி இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இது சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாத புறப்படாத நிறைய பிரச்சனைகள். அதாவது அதில் என்னென்னா கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவதைகள்லாம் கருத்து ஒற்றுமை இல்லாதது. ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு ஒரு கணவன் மனைவி 2 பேருடைய கருத்து தேவை. சில வீடுகளில் கணவனை நீங்களே பார்த்துக்கணும் மனைவி விட்டுருவாங்க, சில வீடுகளில் மனைவிகள் அதை பொறுப்பெடுப்பாங்க, சில வீடுகளில் பேசி முடித்து ஒரு கருத்துக்களை சொல்லும்போது நல்லது கெட்டது யோசித்து ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. சில வீடுகளில் தான் பிடித்தது தான் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட குழந்தை பாக்கியத்துக்கு லேட் ஆகுது. அப்பா சாராள் ஆகாரோடு கூட சம்பந்தம் கலப்பதற்கு அவள் ஆலோசனை கொடுத்த கீழ்ப்படிச்சிட்டார் ஆபிரகாம். இனி சாரால வெளியே போக சொல்வதற்கு அழுத்தம் கொடுக்குறா ஆபிரகாம்கிட்ட. அப்போ ஆபிரகாமுக்கு விருப்பம் இல்லை. அப்போ கர்த்தர் பேசுகிறாரு, அவர் சொல்றதை கேளுன்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்க தெரியலன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒருவர் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கிறவங்க, ஆண்டவரை நடக்கிறது போல நடக்கட்டும், நம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், எனக்கு இந்த விஷயத்தில் சில காரியம் நல்லதாக கூட தெரியலை, உடன்பட முடியலை, உம்முடைய கையில் கொடுக்குறேன், நடக்கணும், அது நடக்கட்டும், பின் விளைவு உமக்கு தெரியும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிட்டேன்னா தேவ சித்தேன்னா அதை மாற்றி கொண்டு வருவார், இல்லைன்னா அதுக்குள்ளே கொண்டு போனாலும் நன்மையை செய்வார். மார்க் 10 அதிகாரம் 9 முதல் 12 வசனம் வரையிலும் வாசிக்கும்போது, ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீசர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியின் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறு ஒருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். கணவன் வேண்டுமென்றே மனைவியை ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி
நீதி இல்லாமல் அநீதியாய் தள்ளிவிட்டு இனி ஒரு விவாகம் பண்ணால் அது விபச்சாரத்துக்கு சமமா? மனைவியானவளும் அப்படித்தான். காரணம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கி ஒரு காரணமாக அதை பெரிதுபடுத்தி அதை விவகாரத்துக்கு நேராக கொண்டு போய் டைவர்ஸுக்கு நேராக, அதாவது டைவர்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி இனி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொண்டால் அது விபச்சாரத்தை சமம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ பிரிவினை என்பது மேக்சிமம் அது வேண்டாம் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரிவினை குறித்து யோசிக்காம, பிரிந்து போவதை குறித்து யோசிக்காம, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, எப்படி சூழ்நிலைகளை மாற்றி, எப்படி ஜெபம் பண்ணி அதை சேர்ந்து வாழலாம் என்று யோசிப்பதுதான் மிகவும் நல்லது. இந்த பிரிவினை என்று வந்தாலே பிள்ளைகள் ரொம்ப பாதிப்பாங்க. குழந்தைகள் இருந்தால் பிள்ளைகள் மிகவும் பாதிப்பாங்க. அப்பா கூட பிள்ளை இருக்கணுமா, அம்மா கூட இருக்கணுமா? அதுவும் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சில சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆண் பிள்ளையானால் யாரு கூட இருக்கணும், பெண் பிள்ளையானால் யாரு கூட இருக்கணும், எத்தனை வயது வரை தாய் கூட இருக்கலாம், தகப்பன் கூட, நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. அதில் நிறைய ரூல்ஸ் உண்டு. அதில் பிள்ளைகள் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே போவார்கள். அப்போது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, நிறைய குடும்பம் இருக்கிறாங்க. கருத்து ஒற்றுமை உண்டாகணும், கருத்து ஒற்றுமை உண்டாகணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உண்டாகணும், சகிப்புத்தன்மை உண்டாகணும். பிரிந்து போகணும் என்கிற எண்ணம் குடும்பத்துக்குள்ளே உருவாகக்கூடாது. எவ்வளவுதான் காதல் பண்ணி திருமணம் செய்தாலும் இணைந்து வாழ்ந்து விட முடியாது. ஒரு வீட்டிலே ஒரு குடும்பமாக இணைந்து வாழும் பொழுது நிறைய காரியத்தை பேஸ் பண்ணணும், நிறைய காரியத்தை எதிர்த்து போகணும், நிறைய காரியத்தை சந்திக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் பேசுவதற்கும் கல்யாணம் பின்பாக பண்ணின பிறகு நம்ம வாழுகிற வாழ்க்கை நடைமுறைக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இருக்காது. அப்போ அதில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போனால் தான் வாழ முடியும். அதனால் இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்கள் பிரிவினைக்குள்ளே இருக்குதோ அந்த குடும்பங்களில் மாற்றம் வரணும். இனி ஒன்று, பிரிந்து போகாமல் இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை போல் இருந்தாலும் ஒற்றுமையான ஒருமனமான கருத்து இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பங்கள் வளர்ச்சியின் பாதையிலே போவதில்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியும் அடையாது. அந்த ஃபேமிலிக்குள்ளே ஜெபத்தில் வளர மாட்டாங்க, ஊழியத்தில் அவங்க சாட்சியாக இருக்க முடியாது, ஆண்டுடைய வரங்களை செயலாற்ற பண்ண முடியாது. ஒரு ஊழியம் செய்கிற குடும்பத்தில் பிரிவு இருந்துச்சுன்னா ஊழியம் வளராது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற குடும்பத்தில் அவங்க ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்க விவகாரத்தை பண்ணாண்டான், ஆனால் பேச்சு வார்த்தைகள் இல்லாமல் மாறி மாறி கருத்து வேறுபாடும் சண்டையுமா இருந்தால் அந்த பிஸ்னஸ், அந்த யார் அதை முன்னெடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. மைண்டில் ரொம்ப குழப்பம் உண்டா, டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. நிறைய நன்மையான காரியங்கள் செய்ய முடியாது. ஒரு லேண்டு வாங்குகிற விஷயம், ஒரு வீடு கட்டுற விஷயம், பிள்ளைகளோட ஒரு திருமண விஷயம், நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சரியில்லாதனால பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் கூட முடிவெடுப்பதற்கு குழப்பம். ஏன்னா ரெண்டு பேரும் இருந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குழப்பத்துக்குள்ள நிறைய குடும்பங்கள் தாறுமாறாக கிடக்குது. இது விலகி ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குதுங்கிறத புரிந்து ஜெபத்தில் வச்சு சமாதானமாக வாழ்கிறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்யணும். அதனால் பிரிவினை எந்த குடும்பத்தில் இருக்கோ இன்றைக்கி அந்த பிரிவினை மாறுவதற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆலயத்தில், இணையதளத்தில், டிவியில் இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல தங்களை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஏன்னா சண்டை இல்லாத குடும்பம் இல்லை, வாக்குவாதம் இல்லாத குடும்பம் இல்லை, கருத்தில் எதிர்ப்பு தன்மை இல்லாத குடும்பம் இருக்காது. எப்படி இந்த உலக அரசாங்கத்தில் ஒரு பாராளுமன்றம், ஒரு சட்டமன்றம் இருக்குதோ, அங்கே ஒரு கருத்தை ஆளுங்கட்சி சொல்லும்போது எப்படி எதிர்க்கட்சி அதை குறித்து விளக்கம் கேட்குறாங்களோ, சில நேரத்தில் அதை ஆமோதிப்பாங்க, சில நேரத்தில் எதிர்ப்பாங்க அந்த கருத்தில். அதே போல் நிறைய காரியங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த காரியம் இது எனக்கு பிடிக்காது, இது ஏன் செய்யணும்,
அப்படிலாம் வரும். ஆனாலும் அதை யோசித்து சிந்தித்து விட்டு கொடுத்து ஒற்றுமையை உருவாக்கி கொண்டா அந்த குடும்பம் வளர்ந்து பெருகும். இந்த பூமியில் உயர்ந்த நிலைக்கு அவங்க வருவாங்க. இன்னைக்கு ஒரே வீட்டில் தான் வாழ்கிறீங்க, ஆனால் பல மாதங்களாக பேச்சுவார்த்தை இல்லை, கருத்து பரிமாற்றம் இல்லை, ஒருவருடைய கருத்தை ஒருவர் கேட்பதில்லை, கருத்து கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக குழப்பமான பதில்களை கொடுப்பது. அப்படிப்பட்ட நிலை இருந்தால் இன்னைக்கு ஏசப்பட்ட கேளுங்க, அதை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட்டு அவன் வேறு ஒரு திருமணம் செய்தால் அவன் விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறான். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை தள்ளிவிட்டு இனி ஒரு மனம் முடித்து கொண்டால், திருமணம் செய்தால் அவளும் விபச்சாரம் செய்யலாம் பைபிள் சொல்லுகிறது. அது ஏசப்பா சொன்ன வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவ பிள்ளைகளை எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு பிரிந்து அழிந்து கிடக்கிறது. கிரேசப்பட்ட கேளுங்க, ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு அன்பை உருவாக்குங்க, ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உருவாக்குங்க. நீ நான் என்கிற எண்ணத்தை மாற்ற உதவி செய்யுங்க. பழைய சில காரியத்தை என் இதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான். சில வேளையில் என் மனைவி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நான் அதை மனசில் வச்சுட்டு நடக்கக்கூடாது. அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என் புருஷன் கூட ஒரு தவறு பண்ணியிருக்கலாம், அதை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, ஒரு இருதயத்தை தாங்கப்பா. பழசையில் நான் ஞாபகப்படுத்தவே கூடாது. நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கை வாழணும், ஒரு லெக்கை நோக்கி போகணும். எங்கள் பிள்ளைங்க எங்கள் வாழ்க்கையை பார்த்து, எங்களை பார்த்து பிள்ளைங்க வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த பிரிவினைக்கு பின்னால் போராடுகிற அசுத்தாவிகள் உண்டு. சில பொல்லாத பிசாசின் கிரியைகள் தான் எப்போதும் சில பிரச்சனைகளை தூண்டிவிடும். அந்த ஆவிகளை தேவன் கட்டி போடுவார். இப்போதே உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் வீடுகள் குடும்பத்தில் போய் இறங்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரிவினை மாறுறதுனால உங்கள் குடும்பம் இன்னும் வளரும். சில விவகாரத்து வழக்குகள் நடக்கிற குடும்பத்தில் கூட அந்த வழக்குகள் வாபஸ் வாங்கப்படும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார். சில உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த விவகாரத்து வழக்குக்கு காரணம் நான் தான், இந்த விவகாரத்து வர வேண்டிய அவசியமே இல்லை, நான் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் முந்திக்கொள்ளாமல் இருந்திருந்தேன்னா பிரச்சனை இல்லாமலே போயிருக்குன்னு சில உள்ளத்தில் கர்த்தர் இப்போ பேசுகிறாரு. அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசி அந்த விவகாரத்து வழக்குகள் கூட வாபஸ் வாங்கி மீண்டும் இணைந்து வாழப்போகிற நிலைக்கு சில குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் குடும்பங்களில் கருத்து ஒற்றுமையை தருவார், பிரிவினைகளை மாற்றுவார், உங்கள் குடும்பங்கள் தலைக்கும். நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணினாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், இல்லைன்னா வளர்ச்சி வராது.